வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கடிதம் வரைதல். இந்த தமிழ் கம்பல்சரி டெஸ்ட்டில் கடிதம் வரைதல் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாலிட்டியோ ஹிஸ்ட்ரியோ மற்ற டாபிக் படிக்கிற மாதிரி கிடையாது இந்த கடிதம் வரைதல். ஏன்னா அதிலெல்லாம் நம்ம இதை படிச்சிருக்கோம், படித்த மாதிரி பண்ணுறோம், அப்படி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் எழுதி கம்ப்ளீட் பண்ணால் தான் முக்கியம். ஒரு 4 லைன் சேர்ந்தாப்பில் எழுத தெரியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதா அதோட அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். 10ஆவதுல பண்ணதான், வேறு ஒன்றுமே கிடையாது. 10th படிக்கும்போது தெரியுதோ தெரியலையோ நம்ம எழுதுகிறோம்ல, அதே மாதிரி இதுலேயும் நம்ம எழுதணும் அப்படிங்கிறதா அதோட அப்ஜெக்டிவ். கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் லெட்டர் எழுதுவோம். நான் பணியில் சேர்கிறேன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த குரூப் 2ல் நான் தேர்வாகியுள்ளேன், எனக்கு பணி நியமன ஆணை நான் பெற்றுள்ளேன், இன்று அந்த தேதியை போட்டு நம்ம வேலையில் சேருவோம். அதை கூட நமக்கு ஒரு மாடல் கொடுப்பாங்க. நீங்கள் பாருப்பா, இதுதான் மாடலு, இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு ஜாயினிங் லெட்டர் எழுதுறதுக்கு. அதை பார்த்து அப்படியே டிட்டோ பண்ணி எழுதி கொடுத்தோம். பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது, என்னடா என்னென்ன மொழி இருக்காங்களே தேதி, இதெல்லாம் கொசம் தெரியுற மாதிரி இருக்கும். சரியா? பர்ஃபெக்டான ஒரு லெட்டரை நம்மளால் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்லேயே நம்ம அரசாங்கத்துலேயும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, நம்ம எழுதுறதுல நம்ம எழுதுவோம், அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணுவாங்க, திருத்தம் பண்ணி அது ஒரு ரிஃபார்ம் ஆகி வரும். எடுத்த உடனே பர்ஃபெக்டாக லெட்டர்னா அப்படி கிடையாது. நமக்கு இந்த இடத்துல எழுத தெரியுதா அப்படிங்கிறதான். ஜஸ்ட் ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. உள்ள எழுதுறது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சொந்த வார்த்தைகளை போட்டு எழுதுனீங்கன்னா போதும். முடிஞ்ச வரைக்கும் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும். அதுதான் இதோடைய அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ ஒரு கடிதத்தை பொறுத்த வரைக்கும் அரசு கடிதம்னா இந்த இடத்துல என்னென்னா முதல்ல கடிதத்துக்கு ஒரு நம்பர் இருக்கணும். இது ஜஸ்ட்டு நம்ம அந்த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய மெட்டீரியலோட கண்டென்ட் தான். அது ஒரு மாடலுக்காக கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா கடிதத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். அதாவது எந்த எண்ணில் அது வந்திருக்கு அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கடிதத்தை நாம் வச்சிருக்கிற வரைக்கும் அது கடிதம், தபால். அதுவே அரசு அலுவலகத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் கரண்ட்னா ஷாக் அடிச்சிடும். அப்போ அந்த கரண்ட்டை நம்ம கையில் வைக்கக்கூடாது. உடனே அந்த கடிதத்து மேலே நம்ம நடவடிக்கை எடுத்துடணும். அதுக்கு ஒரு நம்பர் போடணும். அப்போ முதல்ல என்னன்னா, நம்ம எடுக்கிற எல்லாத்துலேயுமே முதல் லைனில் அரசு கடிதம்னா அரசு கடிதம் எண் அப்படின்னு சொல்லி கடிதம் எண் இருக்கும். இதுவே நமக்கு மாவட்ட அலுவலகங்கள், மற்ற சார்நிலை அலுவலகங்கள், சபார்டினேட் ஆஃபீஸாக இருக்குன்னா அங்கே நடப்பு கடிதம் நாக்கா எண் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்போ ஒரு எண்ணு அதனுடைய ஒரு பிரிவு இருக்குன்னா பிரிவு, எந்த வருஷம், தேதி, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல தேதியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 4 வருடம், இப்போ இது 2022, இப்போ இருக்கக்கூடிய தமிழ் வருடம், என்ன மாதம், திருவள்ளுவர் ஆண்டு, இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபார்மேட். அதுக்கப்புறம் பொதுவாக நமக்கு தெரிஞ்சது தான் அனுப்புனர் பெறுநர். இவங்க கேள்வியிலே நம்ம கொடுத்துருவாங்க, முதன்மை செயலாளர் எழுதுகிற மாதிரி, இல்லை தலைமைச் செயலாளர் எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பதவியில் எழுத சொல்கிறாங்களோ அந்த பதவி போட்டு அட்ரஸ் இங்கே தமிழ்நாடுன்னு இருக்குது அப்படி மொட்டையாக போடாமல் நமக்கு சென்னை அந்த மாதிரி ஏதாவது போட்டு விடுங்க. அடுத்து பெறுநர்னா யாருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு பெறுநர். அப்போ பெறுநரில் 2-3 பேர் இருந்தாலும் அதை வரிசையாக நம்ம போடலாம். பெறுநர் அப்படிங்கிறது கடிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோமோ அவங்களுக்காக நம்ம எழுதக்கூடியது. இதை நான் இவருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல விரும்பினா அது நகல், காப்பி. ஒரிஜினலாக இவங்களுக்கு கொடுத்துடணும். கையெழுத்து போட்ட காப்பி இவங்களுக்கு போகும். நகல் ஜெராக்ஸ் எடுத்து நாம அவங்க கொடுப்போம். அந்த நகலை எங்கன்னா லெட்டர் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் நீங்க ஜெராக்ஸ் காப்பி கொடுக்க போறீங்க அப்படின்னு வரிசையா போடணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அனுப்புனர் பெறுநர், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஐயா அல்லது அம்மையீர். நம்ம எழுதுறவங்க ஐயான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா ஐயா போடணும். ஒருவேளை அம்மானு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா அம்மையீர் போடணும். தெரியல அப்படின்னா ரெண்டையுமே போட்டுறணும். மதிப்பிற்குரிய அப்படிங்கிறது நம்ம கீழதிகாரி மேலதிகாரி எழுதுக்கும் போது மதிப்பிற்குரிய வரும். மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்பிற்குரிய அம்மையீர் அப்படின்னு போடலாம். இதே நம்ம ஒரு காமன் மேனா நீங்க கடிதம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அனுப்புனர் போட்டு பெறுநர் போடும்போது இந்த பெறுநர்ல மாவட்ட ஆட்சியருக்கு உங்கள் ஊர் பகுதியில் ஒரு குறை இருக்கு அதை தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம போடும்போது அந்த மதிப்பிற்குரிய அங்கேயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமும் நம்ம மதிப்பிற்குரிய ஐயான்னு இங்கேயும் சேர்த்துக்கலாம். பொருளுக்கு பார்த்தோம்னா சொல்லிக் கொடுக்கும் போது, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி லெட்டர் எழுதணும், லெட்டருக்கு பொருள் எப்படி போடணும், பொதுவாக பார்த்தோம்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் தான் உட்காந்து யோசிப்பாங்க. அதாவது ஒரு மனுவோ இல்லை கண்டென்ட்டோ ப்ரப்போசல் ரெடி பண்ணுறது, கருத்துரு உருவாக்கக்கூடியது இங்கே. அதுவே மேலே அரசுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வரும்பொழுது அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு 3/4 கீழே இருந்து எடுத்துக்கிறது தான். அப்போ ஒரிஜினலாக யோசிக்கக்கூடிய இந்த மாவட்ட அலுவலகங்களை தான் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறது. என்ன துறை அப்படின்னு போடணும், அவங்க என்ன துறை சார்ந்திருக்காங்களோ அந்த துறை. இப்போ ஊரக வளர்ச்சி அப்படின்னா ஊரக வளர்ச்சி துறை,
ஊரக வளர்ச்சித்துறையிலனா தெருவிளக்கு கேட்டிருக்காங்கன்னா தெருவிளக்கு அமைத்து தருதல். எனக்கு உதாரணம் சொல்லும்போது சொன்னாங்க, ராமாயணத்தை பொருளை சொல்லணும்னா எப்படி சொல்லுவ, ராமாயணம் எவ்வளவு பெருசு, அந்த ராமாயணத்தை பொருளை சொல்லணும்னா எப்படி சொல்லுவ அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, ராமன் சீதை திருமணம், 2 பேருக்கு இடையில கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம்னா ராமன் காட்டிற்கு செல்லுதல், அதுக்கப்புறம் சீதை கடத்தப்படுதல், சீதையை மீட்டல், அவ்வளவுதான். இப்படித்தான் ரிகார்டிங் தொடர்பாக அப்படின்னு தான் நம்ம டைட்டில் வந்து போடணும். அப்போ பொருள் அப்படிங்கிறதுனா இது எதுக்காக அப்படிங்கிறது இந்த பொருள். அதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி அரசியலமைப்புக்கு முகப்புரை வச்சிருக்கோம்ல, பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சதுல அந்த மாதிரியான பொருள் ஒன்று போட்டணும். இது ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். அதுக்கப்புறமா பார்வைன்னு ஒன்று இருக்கும், பொருளுக்கு அடுத்து பார்வை இருக்கும். பார்வைன்னா என்னன்னா ரெஃபரன்ஸ், எதை வச்சு இந்த நான் லெட்டரை உருவாக்குறேன். இப்போ நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கீங்க, இல்ல ஒரு தாலுகா ஆபீஸ்ல ரெவன்யூ எஸ்டேட்டா நம்ம வந்து ஒர்க் பண்றீங்க. அப்போ மக்கள் வந்து உங்கள்ட்ட வந்து பொதுமக்கள் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவுக்கு உங்க அளவுல நடவடிக்கை எடுக்க முடியாது, நீங்க மாவட்ட ஆட்சியருக்கு தான் கொண்டு போகணும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, மாவட்ட ஆட்சியருக்கு லெட்டர் எழுதும்போது பொருள் வந்து அந்த இன்னார் மனு கொடுத்தவரை போட்டுட்டு அவரை பத்தி என்ன கேட்டிருக்காருன்னு கோரிக்கையை சொல்லிட்டு பார்வைன்னு போட்டு திரு டேஷ் அவரோட பேரு, இவரிடமிருந்து பெறப்பட்ட கடிதம், இங்க பேரெல்லாம் போடக்கூடாது சொல்லியிருக்காங்க, யாரு பேரையும் போடக்கூடாது, சரியா, எக்ஸ் ஒய்னு போட்டுக்கோங்க. இவரிடமிருந்து பெறப்பட்ட மனு நாள், எந்த நாள்ல அவர் மனு அளிச்சாரு அப்படின்னு பார்வையை நம்ம போடணும். அப்ப இங்க தொடங்கும் போது ஒரு கடிதத்தில் அபிஷியல் லெட்டர்ல தொடங்கும் போது என்ன பண்ணோம்னா, பார்வையில் கண்டுள்ள, கண்டுள்ளனா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நீங்க பார்த்துட்டீங்க. அப்ப கண்டுள்ள எங்க போடுவோம்னா மேல இருக்கிற ரெஃபரன்ஸ், பார்வையில் கண்டுள்ள கடிதத்தில் டேஷ் எக்ஸ் என்பவர் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை தெரிவித்துள்ளார். அவர் சொன்னதை மேற்படி கோரிக்கைக்கு தங்கள் அளவில் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அந்த மனுவினை அசலாக தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல அனுப்பி வைக்கிறவர் வேற ஒருத்தர், இங்க வந்து தாசில்தார் இருக்காரு, கீழே கையெழுத்து போறவர் ஆரை, அப்படின்னா அனுப்பி வைக்க பணிக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு போடணும். இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் இது. பார்வையில் கண்டுள்ள, இப்ப கீழே ஒண்ணு நீங்க எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழ் காணும், ஏன்னா இனிமே தான் நீங்க பார்க்க போறீங்க, அது ஃபியூச்சர் எதிர்காலத்தை சொல்லும் போது இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம லெட்டர் எழுதணும். இந்த கண்டென்ட் நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கோங்க, ஆனா தப்பு இல்லாம ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கணும், அதுதான் எதிர்பார்ப்பு. இந்த போர்ஷனே எதுக்காக சேர்த்திருக்காங்க, சேர்ந்தாப்புல ஒரு 2 லைன் எழுத தெரியல, குரூப் 2 பாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ட்ரைனிங் கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, இப்ப இவங்க ட்ரைனிங்லாம் இல்ல, அப்படியே கொடுத்து இந்த பாத்துக்க, இதை பார்த்து கத்துக்க, அப்படித்தான் கத்து கொடுக்குறாங்க. அதை கத்துக்கிறது கஷ்டப்படுறாங்கிறனாலதான் முன்னாடியே தெரிஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ முடிஞ்ச உடனே நன்றி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னா யார் இருக்காரோ தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு போட்டு கையெழுத்து போடணும். எல்லா கடிதத்துக்கும் இது பொதுவாக வந்து பொருந்தும். இதுல ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நகல் சொன்னேன் இல்லையா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நகல் இணைப்பு, யாருக்கெல்லாம் நீங்க நகல் கொடுக்குறீங்க. பொதுவாக அரசு கடிதம் தான், அரசு கீழ்நிலை அலுவலர்களுக்கு வந்து கடிதம் அளிக்கும் பொழுது ஏதாவது ஒரு அடிஷனல் பர்டிகுலர்ஸ், கூடுதல் விவரங்கள் தேவை என்றால் மட்டுமே அந்த கடிதம் கொடுப்பாங்க. அந்த கடிதத்துக்கு நகல்லாம் போட மாட்டாங்க. அரசுல இருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் பெரும்பாலும் அரசு ஆணையாத்தான் இருக்கும். அந்த அரசாணையோட ஃபார்மேட் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுல பொருள் போட்டு நமக்கு அரசாணைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம நிறைய அரசாணைகள் இப்பெல்லாம் வாட்ஸ்அப்லயே சர்க்குலேட் ஆகுது. அடுத்து இதுல பாருங்க, அனுப்புனர், அரசு பணியாளர் சங்கங்கள். அப்போ இது ஒரு பொதுவான ஆட்கள் இருந்து அரசுக்கு அனுப்புறது, அரசு தலைமைச் செயலாளருக்கு அனுப்புறது, பொருள் ஒன்று போடுறோம். இதுல பார்வை வருமானம் வராது, ஏன்னா இந்த லெட்டர் நம்ம தான் உருவாக்குறோம். உருவாக்கும் போது ரெஃபரன்ஸே இருக்காது. அதுல நம்ம ஏதாவது ஒன்று தெரிவிக்கும் போது நம்முடைய கருத்து, கொரோனா வைரஸ் நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க எடுக்கப்படும் அரசு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஏதோ ஒன்று இதுல வந்து ஒரு மாடலுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நன்றி, யாரு அனுப்புறாங்களோ அவங்க வந்து தங்கள் உண்மையில் அப்படின்னு போட்டு பிரதிநிதிகள் அரசு பணியாளர் சங்கங்களின் சார்பாக அவருக்காக இவரு அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டுக்கலாம். அடுத்து அபிஷியல் லெட்டருக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஒரு அலுவலருக்கும் மற்றொரு அலுவலருக்கும் இடையே எழுதி கொள்ளும் கடிதம், ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போகக்கூடியதான் அபிஷியல் லெட்டர். உயர் அலுவலர் சார்நிலை அலுவலருக்கு, ஹையர் ஆபீசர் அவரோட சபார்டினேட்டுக்கு சார்நிலை பணி தொகுதி அலுவலரை தவிர்த்து எழுதலாம். சார்நிலை அலுவலர் சபார்டினேட் ஆபீசர், அது என்னன்னா ஒரு ஆபீஸ்க்குள்ள இருந்தே நம்ம கீழே இருக்க லெட்டர் போட முடியாது. இப்ப நம்ம வந்து குரூப் 2ல நீங்க ஆரையா இருக்கீங்க, உங்களுக்கு மேல டெப்டி தாசில்தார் இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, அவருக்கே நீங்க லெட்டர் போடக்கூடாது. அது வந்து இன்டர்னல் ஆபீஸ்க்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷனை நோட்டுன்னு சொல்லுவாங்க, அது குறிப்பு மூலமா தான் நம்ம தெரிவிச்சுக்கணும். அடுத்து சார்நிலை அலுவலர் சார்நிலை பணித்தொகுதி அலுவலர் உயர் அலுவலருக்கு எழுதலாம். சமநிலையில் உள்ள அலுவலகங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருமே எழுதிக்கலாம், இது ஜெனரலா இருக்கக்கூடியதுதான். அடுத்து வேற என்ன சொல்றாங்கன்னா, கடிதத்தில் பொருள் பார்வை பகுதிகளுக்கு முன் ஐயா அல்லது அம்மையீர் சார் மேடம் என்ற வார்த்தைகள் மட்டுமே எழுத வேண்டும். பொருளுக்கோ பார்வைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஐயா அம்மையீர் அந்த மாதிரி பார் போட்டு அது மட்டும் தான் எழுதணும். கடித எண்ணுக்கு முன்
முடிவு கடிதமாக இருந்தால் அதன் முடிவு விவரம் நடப்பு கடிதமாக இருந்தால் நாகா. நாகா அப்படின்னா இப்போ நம்முடைய மாவட்ட அலுவலகங்கள் எல்லாம் நடப்பு கடிதம் அப்படின்னா நாகான்னு போடுவாங்க. அந்த கடிதத்துக்கு ஒரு நம்பர் இருக்கும், நடப்பு கடிதம் அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா அது இன்னும் நடப்புல இருக்கு, அது முடிவுக்கு வரல, அதனால நடப்பு கடிதம் போடுவோம். இங்க பாருங்க, அது ஒரு மாடல் நாகா A1 A செக்ஷன். இப்போ நீங்க வேலைக்கு சேர்றீங்க, குரூப் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேட்டர்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணா நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது, நம்ம லீவ் ரூல்ஸ் பார்க்கறது, இது எல்லாத்தையுமே ஏ செக்ஷன் தான் பார்ப்பாங்க. A1 தான் நமக்கு நிறைய லெட்டர் வந்துட்டு இருக்கும். அப்ப நாகா A1 அதுக்கு ஒரு நம்பர், என்ன நம்பர்ல எடுத்திருக்காங்க, எந்த வருஷம், அதுக்கான தேதி அந்த மாதிரி வருவது. வரைவு கடிதத்திற்கு உள்பகுதி நேரடியாக பேசிக் கொள்வது போல் எழுத வேண்டும். எளிய நடையில் எழுத்துப்படை என்று புரியும் விதத்தில் எழுத வேண்டும். லெட்டருக்கு அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், எளிமையா இருக்கணும், படிச்சா புரியணும். எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நீ ஏன் ரஃபா எழுதுப்பா அப்படிம்பாங்க. அப்படி ரஃபா எழுதும் போது கரெக்ஷன் போர்டு தான் நமக்கு டிராஃப்டிங் வந்து பழக்கி விடுறாங்க. இறுதியாக முடிவில் தங்கள் நம்பிக்கை உள்ள இவர் ஃபெய்த்ஃபுல்லி என எழுதி அதன் கீழே ஒப்புதல் அளிக்கும் அலுவலரின் பதவியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ஒருவேளை வரைவு கடிதத்திற்கு கீழே யாருக்கு நகல் அனுப்பப்பட வேண்டுமோ அவர்களின் பதவியின் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். நகலையும் நம்ம கீழே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லெட்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நகல் அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம போடணும். ஸோ அப்போ அனுப்புனர், பெறுநர், பொருள், பார்வை, கண்டென்ட், நன்றி, தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்க, அதுக்கப்புறம் நகல். இதுதான் ஃபார்மெட்டு. இதுல நீங்க எதை வேணாலும் எழுதுங்க, அவங்க கேள்வி கேட்கறதுக்கு ரிலவெண்டா எழுதுனீங்கன்னா போதும். இதுவும் ஜெனரலா ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, அரசுக்கு சில கடிதங்கள் வரும், அந்த கடிதத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அளவிலேயே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இவங்க என்னன்னா ரொம்ப உயர் அலுவலகம், முதலமைச்சருக்கு எழுதிடுவாங்க, முதலமைச்சருக்கு அமைச்சருக்கெல்லாம் எழுதுவாங்க. அந்த கடிதத்தில் என்ன பண்ணுவோம்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய கீழ்நிலையில, அதை பத்தி நமக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லுவாங்கல்ல, பார்வையில் காணும் கடிதத்தை அசலாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி தங்களுக்கு அனுப்பி வைக்க பணிக்கப்பட்டுள்ளேன். உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 2 வாரங்களுக்குள் அந்த நடவடிக்கை விவரத்தை தெரிவிக்குமாறு. இப்படித்தான் அந்த கம்யூனிகேஷன். சரியா? உத்தரவு போடுறது மட்டுமே எல்லா இடத்துலையும் இருக்காது. நீங்க தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரம் கொடுத்திருக்காங்களோ அதை நீங்க எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கும். இப்ப நமக்கு கண்டென்ட் கொடுத்து இதை பத்தி தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு கொஸ்டின் இருக்குன்னா ஓகே, அதே மாதிரியே நம்ம வந்து எழுதிடலாம். இந்த எக்ஸாம் ஆல்ரெடி நடந்துருச்சு. நிறைய எக்ஸாம்ல கம்பல்சரி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே மாடல் போட்டிருக்காங்க, அதாவது ஒரிஜினல் கொஸ்டினே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுல ஏதாவது ஒன்னு எடுத்து பாத்தீங்கன்னா மட்டும் போதும், ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் நானே கூட உங்களுக்கு லிங்க்ல அப்லோட் பண்றேன், ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போங்க. அடுத்து நேர்முக கடிதம். நேர்முக கடிதம்னா டிஓ லெட்டர் அப்படிமோ, டெமி அபிஷியல் லெட்டர் அப்படிங்கிறது. நான் நினைச்சுக்கிட்டேன் டிஓனா டைரக்ட் அபிஷியல் லெட்டர்னு சொல்லிட்டு, ஆனா அது டெமி அபிஷியல் லெட்டர். முதல்ல அப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டேன். நேர்முக கடிதம்னா என்னன்னா, இப்போ வழக்கமா ஒரு தலைமை செயலகம் ஒரு துறையில் இருக்கும், அந்த துறைக்குன்னு ஒரு செயலர் இருப்பாரு. அவருடைய பெயரை போட்டு கடைசியில முடிக்கும் போது முதன்மை செயலருக்காக அப்படின்னு போட்டு தான் கையெழுத்து போடுவாங்க. அவரே நேரா கையெழுத்து போட மாட்டார். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு அனுப்பக்கூடியது நம்ம வந்து ஆபீஸ் காப்பி அப்படிம்பாங்க. அதாவது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நகல், அலுவலக நகல். வெளியில போறது சுத்த நகல், அது ஃபேர் காப்பி. இந்த ஃபேர் காப்பியில கையெழுத்து போடுறது அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் தான் கையெழுத்து போடுவாரு. ஆனா இந்த நேர்முக கடிதத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டா யார் கடிதம் எழுதுறாரோ அவரே கையெழுத்து போடுவார். அப்ப அந்த இடத்துல என்னன்னா, வழக்கமா இதுல ஒரு டைரக்ட் ஈக்குவல் கேடர் இருக்க ஆபீசருக்கு எழுதுவாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு எழுதுவாரு. அப்ப அவர் என்ன போடுவார்னா அன்புள்ளன்னு போடுவார், டியர் டியர்னு போட்டு கீழே வித் ரிகார்ட்ஸ் போட்டு அவர் பேர் அவரே கையெழுத்து போட்டுருவாரு. இப்படிப்பட்ட நேர்முக கடிதத்தை டைரக்டா அவர் யாருக்கு எழுதுறாரோ அவர் தான் ஓபன் பண்ணணும். இல்ல நம்ம நேர்முக கடிதம் இல்லாம சாதாரண கடிதம் அனுப்புறோம்னா அங்க இருக்கிற தபால் செக்ஷனுக்கு போகும் அந்த லெட்டரு. அதை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு நம்பர் எல்லாம் போட்டு ஒரு பிரிவுக்கு போகும். ஆனா நேர்முக கடிதம் போட்டா எந்த அலுவலருக்கு அது அனுப்பப்படுகிறது, ஏன்னா லெட்டர் மேல டைட்டில்லையே வந்து என்னன்னா சீல் எல்லாம் பண்ணி அழகா ஒட்டிடுவோம், அவரோட பேரை போட்டுருவோம். அப்ப அந்த பேர் போட்டிருந்த நேம் கவர் அப்படின்னாவே அந்த நேம்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் ஓபன் பண்ணணும். அதுக்கு தான் நேர்முக கடிதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு லெட்டர் போடுறோம், நடவடிக்கை இல்லை, ரொம்ப நாள் கேட்டுட்டே இருக்க ஒண்ணுமே வரலையா, உடனே ஒரு டிஓ லெட்டர் வை, ஒரு 2 லெட்டர் போடணும், 3வது லெட்டர் டிஓ லெட்டர் வைக்கணும் அப்படிங்கிறது ஜெனரலா இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப இது வந்து என்னன்னா பாதி அபிஷியல் பாதி பர்சனல். ஏங்க இதை நீங்க தங்களுடைய கவனத்தை இது மேல செலுத்துங்க அப்படின்னு உயர் அலுவலருக்கு கவனத்தை கொண்டு போறதா அந்த நேர்முக கடிதத்தினுடைய முக்கியமான வேலை. இதுல தங்கள் உண்மையில் அவரோட பெயரை போட்டுருவோம், அந்த பெயரை போட்டு அவர் சைன் பண்ணுவார். நேர்முக கடிதத்துக்கான மாடல் தான் அதெல்லாம். அடுத்து சர்க்குலர்.
கவர்மெண்ட்ல சர்க்குலேஷன் ஒன்று இருக்கு, சுற்று ஓட்டம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுமே சர்க்குலர் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. என்னன்னா சர்க்குலர் ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஹெச்எம் ஆஃபீஸில் ஆரம்பிப்பாங்க, அங்கேருந்து எழுதி கொடுப்பாங்க நாளைக்கு லீவு அப்படிங்கிறது. அது ஒவ்வொரு கிளாஸ்லையா வாசிச்சுட்டே வருவாங்க, சர்க்குலர் வந்துருப்பா, சர்க்குலர் வந்திருக்கு. அது எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து முடியணும். அதுக்கு பேர் தான் சர்க்குலர், வட்டமா. அப்ப சர்க்குலர் அப்படிங்கிறதே ஒரு வட்டம் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. சர்க்குலேஷன் அப்படின்னா அப்படித்தான். இப்போ ஒரு துறையில இருக்கு அப்படின்னா அது துறையில ஒரு பிரிவுல இருந்து ஆரம்பிக்கும் போது அது அமைச்சருக்கு போயிட்டு திரும்பி அமைச்சர்கிட்ட இருந்து பிரிவுக்கே வந்துடும். அப்ப எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே வரணும். இதுல என்னன்னா சுற்றறிக்கை சர்க்குலர் அப்படிங்கிறது அனுப்புனர் பெறுநர், அந்த மாதிரி இவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட போகுது அப்படின்னு இருக்காது. ஒரு அலுவலகத்துல இருந்து அந்த அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் இருக்காரா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அப்ப மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லி போட்டு சைன் பண்ணுவாங்க. இதுல அந்த மாவட்ட ஆட்சியர் கீழே இருக்கக்கூடிய எல்லா அலுவலகங்களுக்குமே அது போகும். போயிட்டு இதை வாங்கிட்டேன், இதை நாங்க வந்து கண்டிப்பா நாங்க கடைபிடிப்போம் அப்படின்னு ரிட்டர்ன் வரும், அக்னாலஜ்மெண்டோட வரும், ஒப்புகையை அளிக்குமாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை இந்த சுற்றறிக்கையினை பெற்றுக்கொண்டமைக்கான ஒப்புதல் அளிக்க அனைத்து அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்ப எங்கிட்ட இருந்து ஒண்ணு போகுது, போயிட்டு நான் அதை வாங்கிட்டேன், சரியா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் வருது. இதுதான் என்னன்னா சர்க்குலர் அப்படிங்கிறது. மற்றபடி எல்லாமே ஜெனரல் ஃபார்மேட் தான் இருக்கு. இதுக்கும் பொருள் இருக்கு, பார்வை இருக்கு. சுற்றறிக்கை சர்க்குலர் மேல வந்து டைட்டில் போட்டுருங்க, அவ்வளவுதான். எண் போடும்போது கடிதத்துக்கு நம்ம நாக்காயன் போடுறோம் இல்லையா, இதுல வந்து என்னன்னா நமக்கு இதுக்கு நாக்காயன் வரும், பட் சுற்றறிக்கை அப்படிங்கிறது டைட்டில் மட்டும் நம்ம போட்டுப்போம், அவ்வளவுதான். இதுக்கு வித்தியாசம். இது ஜெனரலா ஒரு ஃபார்மேட். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு நீங்க தக்க பதிலினை தனியருக்கு 30 தினங்களுக்குள், ஒருத்தர் மனு எனக்கு கொடுத்துட்டாரு தெரியாம, நான் என்ன பண்ணணும், அதை நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்ப இன்னொருத்தருக்கு அனுப்பி வச்சுட்டு இவர் வந்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு, அதுக்கு நீங்க தான் எடுக்கணும் 30 நாளைக்கு உள்ள, அப்படி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னோம்னா அவ்வளவுதான், கோவப்பட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது, சரியா? தனியருக்கு தக்க பதில கொடுத்துட்டு அந்த விவரத்தை எனக்கு தெரிவிக்குமாறு அப்படின்னு சொல்லி போடுவோம். இவ்வளவுதான் ஃபார்மேட்டு. இதை மட்டும் பார்த்துட்டு போங்க, பயப்படாம எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா கம்பல்சரி எக்ஸாம் எல்லாரும் கிளியர் பண்ணிடுவீங்க, சரியா? தேங்க்யூ.